நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தோம் அப்படின்னா, தட்டாம்பூச்சிய பிடிச்சு விளையாடுவோம். பட் ஆனா, இந்த தட்டாம்பூச்சி அது வளர்றதுக்கு முன்னாடி ஒரு பூச்சியா தான் இருக்கு. ஆமா. இது தண்ணிக்குள்ள மட்டும் தான் முட்டை போடும். தண்ணி மற்றும் தாவரங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இது முட்டை போடும். இது முட்டை போட்டு இது வளரக்கூடிய இளம் உயிரியப்பு நிம்ப்ன்னு சொல்லுவாங்க. இந்த நிம்ப் என்ன பண்ணும்? தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2லிருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருந்து வாழ்றதாக சொல்லப்படுது. அதோடைய வகையை பொறுத்து. இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த நிம்ப் எதை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன மீன்கள் மற்றும் தவளையோடைய குட்டிகளான அரட்டலை குஞ்சுன்னு சொல்லுவோம். அதைத்தான் வேட்டையாடி விரும்பி சாப்பிடும். இந்த 3 வருடங்களுக்கு அப்புறம் இது தண்ணீரை விட்டு வெளியே வந்து தன்னுடைய உடல் அமைப்பை மாற்றுறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை பிடிச்சி மேலே வரும். இதுகளுக்கு கால்கள் இருக்கும். தண்ணிக்குள்ளேயே நடந்து போகும். மேலே ஏறினதுக்கு அப்புறம் இது தன்னுடைய உடலை விட்டு அதோடைய தோலை உரித்து ஒரு அழகான டிராகன் ஃப்ளையாக மாறி பறக்க ஆரம்பிக்கும். இந்த டிராகன் ஃப்ளையோட உணவு பார்த்தோம் அப்படின்னா கொசு, சின்ன சின்ன பூச்சிகள் மற்றும் ஈசல்கள் போன்ற இவைகளை தான் இது விரும்பி சாப்பிடும். சில டிராகன் ஃப்ளை 7 நாள் வரைக்கும் உயிர் வாழும். சில டிராகன் ஃப்ளை 3லிருந்து 5-6 வாரங்கள் கூட உயிர் வாழதாக சொல்லப்படுது. நம்ம நினச்சோம் டிராகன் ஃப்ளை வந்து பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடும் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு டிராகன் ஃப்ளை 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே வாழ்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா கருதப்படுது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் உலகத்தில் இந்த ஹெலிகாப்டருடைய வடிவமைப்பு ஒரு டிராகன் ஃப்ளையுடைய பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த ஹெலிகாப்டரை ரெடி பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த டிராகன் ஃப்ளை ஒரு பூச்சியிலேருந்து தான் வருது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். Until see you, bye.